Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindigul of Tamil Nadu at India. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ் இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 56th week of Bible study under Rooted in His Word program, let us examine the historical facts happened as Abraham settled in the land of Gerar, that is about the abduction of Sarah by Abimelech, the king of Gerar, in 2069 BC, and the subsequent intervention of God in that matter. We are going to analyze the Genesis 20th chapter 1 to 9 verses. இந்த 56வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் கிமு 2069 ஆண்டில் ஆபிரகாம் கேரார் என்ற நாட்டில் குடியேறிய போது அங்கிருந்த அபிமெலேக் என்ற அரசன் சாராளை அபகரித்து சென்றதையும் பின்பு அதில் தேவன் இடைப்பட்டு செயலாற்றதையும் பற்றியுமான வரலாற்றுப்பூர்வமான உண்மைகளை ஆராயவும் இன்றைய நாளில் நாம் பார்த்து முடிக்கக்கூடிய வேதாகம வசன பகுதி ஆதியாகமம் 20ஆம் அத்தியாயம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். Chapter 20, Abraham and Abimelech, king of Gerar. அத்தியாயம் 20, ஆபிரகாமும் கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கும். In this, the first subsection of this chapter is Abraham's journey and the continuation of the lie. 1 to 2 verse. இதில் முதல் உட்பிரிவு ஆபிரகாமின் பயணம் மற்றும் பொய்யின் தொடர்ச்சி. 1 மற்றும் 2 வசனங்கள். First let us read the verses. முதலாவது நாம் வசனங்களை வாசிப்போம். First verse. And Abraham journeyed from there to the south and dwelt between Kadesh and Shur and stayed in Gerar. ஒன்றாவது வசனம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். செகண்ட் verse. Now Abraham said of Sarah his wife, she is my sister, and Abimelech king of Gerar sent and took Sarah. இரண்டாவது வசனம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். Genesis 21 set the stage for the dramatic test of faith. ஆதியாகமம் 21ஆம் வசனம் விசுவாசத்தின் வியக்கத்தக்க ஒரு சோதனைக்கு களம் அமைக்கிறது. Following the destruction of Sodom and Gomorrah, Abraham relocated his camp south to arid Negev region. சோதோம் மற்றும் குமோராவின் அழிவை தொடர்ந்து ஆபிரகாம் தனது முகாமை தெற்கே இருந்த வறண்ட நெகேவ் பகுதிக்கு மாற்றினார். He settled between Kadesh and Shur, eventually pitching his tent in Gerar, a Philistine territory, where this geographical shift immediately led him to repeat a past sin. அவர் காதேஷ் மற்றும் சூர் ஆகிய இடங்களுக்கு இடையில் குடியேறி இறுதியில் பெலிஸ்தீன் பிரதேசமான கேராரில் தனது கூடாரங்களை அமைத்தார். அங்கு இந்த புவியியல் மாற்றம் உடனடியாக அவரை ஒரு கடந்த கால பாவத்தை மீண்டும் செய்ய தூண்டியது. Understanding the full history of the chapter 20 reveals several important themes. 20ஆம் அத்தியாயத்தின்
முழுமையான வரலாற்றை புரிதல் என்பது பல முக்கியமான ஆய்வு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறது. 1. Reversion of the old ways. Fearing that the locals would kill him to take his beautiful wife, Abraham tells Sarah to lie and say that she was his sister, a trick he had used earlier in Egypt. In Genesis 12 we had seen already. பழைய பழக்கங்களுக்கு திரும்புதல். முதலாவது, தனது அழகான மனைவியை பறித்து கொள்வதற்காக உள்ளூர்வாசிகள் தன்னை கொன்று விடுவார்கள் என்று அஞ்சி ஆபிரகாம் சாராளிடம் அவள் தன் சகோதரி என்று பொய் சொல்லும்படி அறிவுறுத்தினார். இது அவர் முன்பு எகிப்தில் பயன்படுத்திய ஒரு வஞ்சகமான திட்டமாகும். ஆதியாகமம் 12 நாம் கண்டோம் ஏற்கனவே. Second, divine intervention. Abimelech, king of Gerar, took Sarah to his palace. But God intervened in a dream, warning him that since Sarah was a married woman, Abimelech would die if he touched her. இரண்டாவது, தேவனின் தலையீடு. கேராரின் அரசனான அபிமெலேக்கு சாராளை தனது அந்தப்புறத்திற்கு அழைத்துச் சென்றான். ஆனால் தேவன் அவனிடம் ஒரு கனவில் தலையிட்டு சாராள் ஒரு திருமணமான பெண் என்பதால் அவளை தொட்டால் அபிமெலேக்கு மரணத்தை சந்திப்பான் என்று எச்சரித்தார். Third, divine grace. Surprisingly, in this moment, the pagan king Abimelech shows greater moral integrity than the prophet Abraham, because God said that he had acted with integrity of his heart and he had not yet touched Sarah. தெய்வீக கிருபை. மூணாவது, வியக்கத்தக்க வகையில் இந்த தருணத்தில் பிரஜாதி அரசனான அபிமெலேக்கு தீர்க்கதரிசியான ஆபிரகாமை விட அதிகமாக தார்மீக நேர்மையை காட்டினான். ஏனெனில் அவன் தன் இருதயத்தில் நேர்மையுடன் செயல்பட்டான் என்றும் இன்னும் அவன் சாராளை தொடவில்லை என்றும் தேவன் குறிப்பிட்டார். Fourth, the prophet's intercession. God commands Abimelech to return Sarah to Abraham. He also had Abraham pray for the king and his family to be healed. நாலாவது, தீர்க்கதரிசியின் பரிந்துரை. சாராளை ஆபிரகாமிடம் திருப்பி கொடுத்து விடுமாறு தேவன் அபிமெலேக்குக்கு கட்டளையிட்டார். மேலும் அரசனும் அவன் குடும்பத்தினரும் குணமடைய வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபித்தார். In Genesis 22, to protect himself from in Genesis 22, to protect himself from Abimelech, the king of Gerar, Abraham told a half-truth out of fear. That is, he called his wife Sarah his sister. Abraham feared that the king of Gerar would kill him to get his beautiful wife. So, he did the fact that he was Sarah's husband. So, he hid the fact that he was Sarah's husband. As a result, Abimelech took Sarah to his palace. ஆதியாகமம் 20:22 கேராரின் அரசனான அபிமெலேக்கிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆபிரகாம் பயத்தின் காரணமாக ஒரு அரை உண்மையை சொன்னார். அதாவது தன் மனைவி சாராளை தன் சகோதரி என்று அழைத்தார். அரசன் தன் அழகான மனைவியை அடைவதற்காக, அதாவது ஆபிரகாமுடைய அழகான மனைவியை அடைவதற்காக தன்னை கொன்று விடுவான் என்று ஆபிரகாம் பயந்தார். எனவே அவர் தாம் சாராளின் கணவர் என்ற உண்மையை மறைத்தார். இதன் விளைவாக அபிமெலேக்கு சாராளை தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார்.
This verse highlights several important theological and historical aspects of biblical history. இந்த வசனம் விவிலிய வரலாற்றின் பல முக்கியமான இறையியல் மற்றும் வரலாற்று அம்சங்களை காட்டுகிறது. A repeated failure. First, this incident is strikingly similar to an earlier deception in which Abraham used the same trick with Pharaoh in Egypt in Genesis 12:13. ஒன்றாவது, மீண்டும் மீண்டும் நிகழும் ஒரு தோல்வி. இந்த சம்பவம் ஆதியாகமம் 12:13 எகிப்தில் பார்வோனிடம் ஆபிரகாம் பயன்படுத்திய இதே தந்திரத்தை பயன்படுத்திய முந்தைய ஒரு வஞ்சகத்தை ஆச்சரியமான வகையில் ஒத்து இருக்கிறது. Abraham had continued to have faith in God and was receiving protection from God. தேவனிடத்தில் ஆபிரகாம் தொடர்ச்சியான விசுவாசம் கொண்டவராக இருந்தார் மற்றும் அவர் தேவனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொண்டிருந்தார். However, Abraham repeatedly relied in the wiles of men rather than trusting God. இருந்த போதிலும் ஆபிரகாம் தேவனை நம்புவதற்கு பதிலாக மனிதர்களின் சூழ்ச்சியை மீண்டும் மீண்டும் நம்பியிருந்தார். செகண்ட், half truth. In Genesis 20:12, Abraham justified his deception by claiming that Sarah was actually his half-sister, the daughter of his father, but not of his mother. பாதி உண்மை. ரெண்டாவது, ஆதியாகமம் 20:12 சாராள் உண்மையில் தன் ஒன்றுவிட்ட சகோதரி, அதாவது அவள் தன் தகப்பனின் மகள் ஆனால் தன் தாயின் மகள் அல்ல என்று கூறி ஆபிரகாம் தன்னுடைய வஞ்சகமான திட்டத்தை நியாயப்படுத்தினார். Although this was half truth by the loose cultural standards of the time, it was intended to be misleading because it concealed their marital status. அக்காலத்தில் தளர்வான கலாச்சார அளவுகளின்படி இது அரை உண்மையாக இருந்தாலும் இது அவர்களின் திருமண நிலையை மறைத்ததால் தவறாக வழிநடத்தும் நோக்கத்தை கொண்டிருந்தது. தேர்டு, டிவைன் இன்டர்வென்ஷன். This passage emphasizes God's divine protection over the line from which the promised seed would come. தெய்வீக தலையீடு. மூன்றாவது, தெய்வீக தலையீடு. வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சந்ததி தோன்றவிருந்த வம்சத்தின் மீது தேவனின் இறையாண்மை பாதுகாப்பை இந்த பகுதி வலியுறுத்துகிறது. Here, God intervened and prevented Abimelech from touching Sarah. He also warned the king in a dream that he would die for taking a married woman. இவ்விடத்தில் தேவன் தலையிட்டு அபிமெலேக்கு சாராளை தொடவிடாமல் தடுத்தார். மேலும் திருமணமான ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டதற்காக அவன் சாவான் என்று ஒரு கனவில் அரசனை தேவன் எச்சரித்தார். ஃபோர்த், Abimelech's innocence. Unlike the Pharaoh of Egypt in history, King Abimelech acted with integrity. நாலாவது, அபிமெலேக்கின் குற்றமற்ற தன்மை. எகிப்திய வரலாற்றில் வரும் பார்வோனை போல் அல்லாமல் அரசன் அபிமெலேக்கு நேர்மையுடன் செயல்பட்டான். Upon learning the truth, he immediately returned Sarah to Abraham and paid Abraham livestock and silvers as compensation to clear his name. உண்மையை அறிந்தவுடன் அவன் உடனடியாக சாராளை ஆபிரகாமிடம் திருப்பி கொடுத்து தனது பெயரை தூய்மைப்படுத்துவதற்காக ஆபிரகாமுக்கு கால்நடைகளையும் வெள்ளியையும் இழப்பீடாக வழங்கினான். Now we come to the second subsection of this chapter, God's intervention, verses 3-7. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் 2வது உட்பிரிவுக்கு வருகிறோம். தேவன் இடைப்படுதல். 3-7 வரை உள்ள வசனங்கள். Let us read the first 3 verses, 3, 4, 5 verses. Third, but God came to Abimelech in a dream by night and said to him, indeed you are a dead man because of the woman whom you have taken, for she is a man's wife. 3வது வசனம். இந்த 2வது உட்பிரிவிலே 3வது வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவன் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார்.
4th verse. But Abimelech had not come near her, and he said, Lord, will you slay a righteous nation also? 4வது வசனம். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? 5th verse. Did he not say to me, she is my sister? And she even said, he is my brother. In the integrity of my heart and innocence of my hands, I have done this. 5வது வசனம். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். Genesis 20:3-5 describes a remarkable intervention by God to prevent a king Abimelech from having a relationship with Sarah, Abraham's wife. ஆதியாகமம் 20:3-4 வசனங்களில் ஆபிரகாமின் மனைவியான சாராளுடன் அரசன் அபிமெலேக்கு உறவு கொள்வதை தடுக்க தேவன் செய்த வியப்புக்குரிய தலையீட்டை விவரிக்கிறது. Abraham's wife, fearing for his life, Abraham had lied, claiming Sarah was his sister. தன் உயிருக்கு அஞ்சிய ஆபிரகாம் சாராள் தன் சகோதரி என்று பொய் சொன்னான். Consequently, the king of Gerar took her into his arm. இதனால் கேராரின் அரசன் அவளை தன்னுடைய அந்தப்புறத்துக்கு அழைத்துச் சென்றான். Because Abimelech had taken a married woman, God warned him that he was a dead man, prompting the king to plead his innocence. அபிமெலேக்கு திருமணமான ஒரு பெண்ணை கைப்பற்றி சென்றதால் அவன் செத்த மனிதன் என்று தேவன் எச்சரித்தார். அதற்கு அரசன் தான் குற்றமற்றவன் என்று மன்றாடினான். These verses highlight several key theological narrative themes. இந்த வசனங்கள் பல முக்கிய இறையியல் மற்றும் வரலாற்று கருக்களை முன்னிலைப்படுத்துகின்றன. 1. First, the sanctity of marriage. By issuing a death threat for taking a married woman, God upholds the moral and legal sanctity of the marital bond, foreshadowing biblical principles regarding the marital fidelity. 1. திருமணத்தின் புனித தன்மை. திருமணமான ஒரு பெண்ணை கவர்ந்து கொண்டதால் மரண அச்சுறுத்தல் விடுப்பதன் மூலமாக தேவன் திருமண உறவின் தார்மீக மற்றும் சட்டப்பூர்வமான பரிசுத்த தன்மையை நிலைநிறுத்தினார். இது திருமணம் மற்றும் விசுவாசம் தொடர்பான விவிலிய கொள்கைகளை முன்னறிவிக்கிறது. Second, divine sovereignty and protection. God sovereignly protected Sarah from defilement. 2. தெய்வீக இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு. சாராள் தீட்டுப்படுவதிலிருந்து தேவன் இறையாண்மையுடன் அவளை பாதுகாத்தார். This was essential to preserve the bloodline of the promised child. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு, அதாவது ஈசாக்கு வருவதற்கு அந்த இரத்த வம்சத்தை தூய்மையாக பாதுகாப்பதற்கு இது அவசியமாக இருந்தது. It also demonstrates that God intervenes in human affairs to safeguard his overarching plans of redemption. மேலும் தேவன் தமது மேலான மீட்புத் திட்டங்களை பாதுகாக்க மனித விவகாரங்களில் தலையிடுவார் என்பதையும் இது காண்பிக்கிறது. Third, grace admits human flaws. Despite Abraham's repeated deceit and lack of faith, God did not abandon him or annul the covenant. 3. மனித குறைகளுக்கு மத்தியிலும் கிருபை. ஆபிரகாமின் தொடர்ச்சியான வஞ்சக திட்டத்திற்கும் விசுவாச குறைவிற்கும் மத்தியிலும் தேவன் அவரை கைவிடவோ அல்லது உடன்படிக்கை ரத்து செய்யவோ இல்லை. Instead, God directly engaged a Gentile king to rectify the situation. மாறாக தேவன் அந்த சூழ்நிலையை சரி செய்வதற்காக ஒரு புரஜாதி அரசுடன் நேரடியாக தொடர்பு கொண்டார்.
Abimelech's response was in verse 4. Will you destroy a righteous nation? Asking the question emphasizes that while Abraham acted based on deceit, Abimelech acted with moral integrity based on the partial truth he had been given. வசனம் 4இல் அபிமெலேக்கின் பதில் கேள்வி, தேவன் நீதியுள்ள ஜனங்களை அழிப்பாரா என்று கேட்பது, நீர் நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ என்று கேட்பது, ஆபிரகாம் வஞ்சகத்தின் அடிப்படையில் செயல்பட்ட போது அபிமெலேக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியளவு உண்மையின் அடிப்படையில் தார்மீக நேர்மையுடன் செயல்பட்டார் என்பதை வலியுறுத்துகிறது. Here, the Most High God appears under the name Elohim. இங்கே உன்னதமான தேவன் ஏலோஹிம் என்னும் பெயரில் தோன்றுகிறார். Thus, he manifests his eternal power and sovereignty just as he existed before the creation of man. எனவே மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பு இருந்தபடியே அவர் தமது நித்திய வல்லமையுடனும் சுதந்திரத்துடனும் இங்கு விளங்குகிறார். He existed before creation of man. He converses with Abimelech in a dream. The king addressed him as Adonai, the Lord. அவர் அபிமெலேக்குடன் ஒரு கனவில் உரையாடினார். அந்த அரசன் அவரை அதோனாய், அதாவது ஆண்டவரே என்று அழைத்தான். The knowledge of the true God had not yet vanished among the people who lived under the covenant of Noah. நோவாவின் உடன்படிக்கைக்கு உட்பட்டிருந்த மக்களிடையே மெய்யான தேவனை பற்றிய அறிவு இன்னும் மறைந்துவிடவில்லை. You are a dead man, meaning you are as good as dead, or you are on the verge of death if you proceed with your actions. நீ செத்தாய், அதாவது நீ தொடர்ந்து செயல்பட்டால் சாக போகிறாய் அல்லது மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாய் என்று பொருளாகிறது. Because of Sarah, a severe affliction had already taken hold of the Abimelech's body. சாராளின் காரணமாக அபிமெலேக்கின் உடலில் ஏற்கனவே ஒரு கொடிய வாதை குடிகொண்டிருந்தது. அதாவது அவன் குழந்தை கொடுக்க தகுதியற்றவனாய் இருந்தான். அபிமெலேக்கு மற்றும் அவனுடைய மனைவி மற்ற பெண்கள் எல்லாருமே அங்கே மலடிகள் ஆக்கப்பட்டிருந்தார்கள் தேவனாலே. As we shall see more details regarding this in verses 17 and 18. வசனங்கள் 17-18 நாம் இதை பற்றி இன்னும் விரிவாக காண்போம். In asking, will he destroy righteous people? Abimelech included his nation along with himself. நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ என்ற கேள்வியில் அபிமெலேக்கு தன் தேசத்தையும் தன்னோடு இணைத்துக் கொண்டான். He believed that the fatal blow would not be limited to him alone. அந்த மரண அடியானது தன் ஒருவனோடு மட்டும் நின்று விடாது என்று அவன் கருதினான். He asserted his integrity in this matter and the Lord acknowledged it. இந்த காரியத்தில் தன் நேர்மையை அவன் எடுத்துரைத்தான், அதை ஆண்டவரும் அங்கீகரித்தார். Gentiles sometimes act according to the dictates of their conscience. Although sin may have clouded their conscience, it remains alive within them. புற இனத்தார் சில சமயங்களில் தங்கள் மனசாட்சியின் கட்டளையின்படி செயல்படுகிறார்கள். பாவத்தால் அவர்கள் மனசாட்சியானது மங்கலாகி இருந்தாலும் அது அவர்களுக்குள் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. Abimelech was innocent regarding the grave sin of taking another man's wife, and God delivered him from that. அபிமெலேக்கு வேறொரு மனைவியை கைப்பற்றிய அந்த பெரிய பாவத்தை பொறுத்தவரை குற்றமற்றவனாக இருந்தான். தேவனும் அவனை அதிலிருந்து விடுவித்தார். He had erred by using sheer authority to claim a woman for himself and by taking another woman as wife while already having gone. வெறும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை தன்னுடையவள் ஆக்கி கொண்டதிலும் ஏற்கனவே மனைவியை கொண்டிருந்த நிலையில் இன்னொரு பெண்ணை தன் மனைவியாக்கி கொண்டிருந்ததிலும் அவன் தவறு செய்திருந்தான். அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி இருக்கிறாள், ஆனால் இன்னொரு பெண்ணை அவன் கவர்ந்திருக்கிறான்.
இது பெரிய பாவமாக இருந்தது தேவனுக்கு முன்பாக. However, such practices were common in those times. ஆனாலும் அக்காலத்தில் இவைகள் பொதுவான வழக்கங்களாக இருந்தன. Consequently, his conscience did not reproach him from these actions while he pleaded his case before God. எனவே தேவனிடம் முறையிடும்போது அவன் மனசாட்சி அவன் செய்த குற்றத்திற்காக அவனை கடிந்து கொள்ளவில்லை. அந்த தேவன், the demonstrative word that used here appears to highlight the distinction between the true God and the false gods to whom Gentiles were rapidly turning back. இங்கே அந்த தேவன், இங்குள்ள அந்த என்னும் சுட்டுச்சொல் புறையினத்தார் வேகமாக திரும்பி சென்று கொண்டிருந்த பொய்யான தெய்வங்களுக்கும் நம்முடைய மெய்யான தேவனுக்கும் இடையிலான வேறுபாட்டை சுட்டிக்காட்டுவதாக தோன்றுகிறது. அபிமெலேக் was in an uncertain position, hovering at least on the borderline of polytheism. அபிமெலேக் குறைந்தபட்சம் பல தெய்வ வழிபாட்டின் எல்லைக்கோட்டில் ஒரு நிச்சயமற்ற நிலையில் இருந்தார். Now let us go to the verses 6 and 7. இப்பொழுது நாம் 6 மற்றும் 7 வசனங்களுக்கு போகின்றோம். And God said to him in a dream, Yes, I know that you did this in the integrity of your heart. For I also withheld you from sinning against me. Therefore, I did not let you touch her. 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. 7th verse. Now therefore restore the man's wife, for he is a prophet, and he will pray for you and you shall live. But if you do not restore her, know that you shall surely die, you and all who are yours. 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாது இருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். In Genesis 26 and 7 verses, God spoke to King Abimelech in a dream, confirming his covenant. ஆதியாகமம் 20:6-7 தேவன் அரசன் அபிமெலேக்குக்கு ஒரு கனவில் பேசி தமது உடன்படிக்கையை பாதுகாத்தார். God acknowledged Abimelech's innocent motives. He took Sarah as his sister, not knowing that she was married. Sarah as his to-be wife, not knowing that she was married. அபிமெலேக்கின் குற்றமற்ற நோக்கங்களை சாராள் திருமணமானவள் என்று அறியாமல் அவளை அவன் சேர்த்து கொண்டது என்பதை தேவன் இந்த இடத்திலே பொறுத்து கொண்டார். But he sternly warned the prophet Abraham. He sternly warned the Abimelech to return Sarah to Abraham. Prayed for Abimelech's recovery. ஆனால் தீர்க்கதரிசியான ஆபிரகாமிடம் சாராளை திருப்பி கொடுக்குமாறு அவனை உறுதியாக எச்சரித்தார். ஆபிரகாம் அபிமெலேக்கின் நலம் திரும்புவதற்காக ஜெபிப்பார். அப்போது these verses highlight several important themes in this history. இந்த வசனம் இந்த வரலாற்றின் பல முக்கியமான கருப்பொருள்களை எடுத்து காட்டுகின்றது. First, God's almighty protection. Almighty God's protection. God directly intervened to prevent Abimelech from crossing the moral line of adultery, thereby ensuring that the lineage of the promised son lineage of the promised son Isaac would be completely unquestioned. First, முதலாவது தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள பாதுகாப்பு. விபச்சாரம் என்னும் ஒழுக்க எல்லையை அபிமெலேக் கடப்பதை தடுக்க தேவன் நேரடியாக தலையிட்டார். இதன் மூலம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மகனான ஈசாக்கின் வம்சவழி முற்றிலும் சந்தேகத்துக்கிடமின்றி இருப்பதை உறுதி செய்தார். A prophet's commentary. In verse 7, God revealed Abraham as a prophet.
This is the first time the word prophet appears in the Bible. Hebrew, prophet is called in Hebrew Nabi. In Islam also, they are called all the previous forefathers as Nabi. தீர்க்கதரிசியின் கருத்து, தீர்க்கதரிசி என்ற கருத்து. வசனம் 7 தேவன் ஆபிரகாமை ஒரு தீர்க்கதரிசி என்று வெளிப்படுத்தினார். வேதாகமத்தில் தீர்க்கதரிசி என்ற வார்த்தை முதன்முறையாக இங்குதான் வருகிறது. எபிரேய மொழியில் தீர்க்கதரிசி என்பது நபி என்று அழைக்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்திலும் கூட நபி என்ற சொல் முற்பதாக்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தினார்கள். அவர்கள் ஆதாமிலிருந்தே பயன்படுத்துவார்கள் நபி என்ற வார்த்தையை. This establishes Abraham as a direct intercessor between God and humanity, whose prayers have divine authority. இது ஆபிரகாமை தேவனுக்கும் மனித குலத்திற்கும் இடையில் ஒரு நேரடி பரிந்துரையாளராக நிலைநிறுத்தியது. அவருடைய ஜெபங்கள் தெய்வீக அதிகாரத்தை கொண்டவர்களாய் இருந்தன. Third, divine mercy. Abraham and Abimelech made great mistakes. Abraham through his fear and deceit, and Abimelech through his actions. மூன்றாவது, தெய்வீக இரக்கம். ஆபிரகாமும் அபிமெலேக்கும் பெரிய தவறுகளை செய்தார்கள். ஆபிரகாம் தமது பயத்தினாலும் மற்றும் வஞ்சக திட்டத்தின் மூலமாகவும் தவறு செய்தார். அபிமெலேக்கு தன் செயல்களின் மூலமாக தவறு செய்தார். God's response emphasizes grace by preventing disaster before it occurs and using the situation to bring about healing and restoration. தேவனின் பதிலானது பேரழிவு நிகழ்வதற்கு முன்பே அதை தடுத்து அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி குணத்தையும் மறுசீரமைப்பையும் கொண்டு வருவதன் மூலமாக கிருபையை வலியுறுத்திற்று. Now we come to the third subsection of this chapter. Abimelech obeys God's command. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் 3வது உட்பிரிவுக்கு வருகிறோம். அபிமெலேக்கு தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிதல். 8 and 9 verses, 8 மற்றும் 9 வசனங்கள். First let us read the verses. முதலாவது நாம் வசனங்களை வாசிப்போம். Verse 8. So Abimelech rose early in the morning, called all his servants, and told all these things in their hearing, and the men were very much afraid. 8வது வசனம். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரையெல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். And Abimelech called Abraham and said to him, What have you done to us? How have I offended you, that you have brought on me and my kingdom a great sin? You have done deeds to me that ought not to be done. 9வது வசனம். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதுக்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். In Genesis 28 and 9, King Abimelech was terrified after hearing a warning from God in a dream. ஆதியாகமம் 20:8-9 அரசன் அபிமெலேக்கு தன்னிடம் தேவன் ஒரு கனவில் பேசி சொல்லிய எச்சரிக்கையை கேட்டு பயந்து போய் எழுந்திருந்தான். He immediately called his officials together and announced the truth. அவன் உடனடியாக தன் அதிகாரிகளை ஒன்று கூட்டி அந்த அச்சுறுத்தலை அறிவித்தான். Then he summoned Abraham and rebuked him for deceiving him and his people by not telling them about his marriage to Sarah. பின்னர் ஆபிரகாமை அவன் வரவழைத்து, ஆபிரகாம் சாராளுடனான தன் திருமணத்தை பற்றி வெளியே கூறாமல் தன்னையும், அதாவது அபிமெலேக்கையும் தன்னை சேர்ந்தவர்களையும் ஏமாற்றியதாக அவரை கடிந்து கொண்டான். Looking at the scriptures, வேத வசனங்களை உற்று நோக்குதல். Verse 8. Immediate obedience. When God warned Abimelech that he would die because he had seduced a married woman, the king did not delay. வசனம் 8. உடனடி கீழ்ப்படிதல். திருமணமான ஒரு பெண்ணை அபிமெலேக்கு கவர்ந்து கொண்டதால் அவன் மரித்து போவான் என்று தேவன் அபிமெலேக்கை எச்சரித்த போது அரசன் தாமதிக்கவில்லை. He got up early in the morning and told his servants the dream. அவன் அதிகாலையில் எழுந்து
அந்த கனவை தன் ஊழியரிடம் கூறினான். ஐரானிக்கலி these Gentiles reacted with great fear. முரண்பாடாக பார்க்கும்போது இந்த புறையினத்தார் மிகுந்த பயத்துடன் எதிர் செயல் செய்தார்கள். This shows that Abraham had mistakenly assumed that there was no fear of God in the foreign land. இது அந்த அந்நிய தேசத்தில் தெய்வ பயம் இல்லை என்று ஆபிரகாம் தவறாக கருதியிருந்ததை காட்டுகிறது. In verse 11 we will analyze that in detail. வசனம் 11 நாம் இதை பற்றி விரிவாக ஆராய்வோம். They had deep respect and reverence for our living God. அவர்கள் நம்முடைய உயிருள்ள தேவனின் மீது ஆழ்ந்த மரியாதையும் மதிப்பையும் கொண்டிருந்தார்கள். Verse 9 The king's rebuke. வசனம் 9 அரசனின் கடிந்து கொள்ளுதல். King Abimelech summoned Abraham and questioned him harshly about his action. அரசன் அபிமெலேக்கு ஆபிரகாமை வரவழைத்து அவரது செயல்கள் பற்றி கடுமையான கேள்விகள் கேட்டான். He wanted to know what he or his people had done to deserve such a dangerous deception. இத்தகைய ஆபத்தான ஏமாற்றுதலுக்கு தகுதியானதாக அவனோ அல்லது அவன் மக்களோ என்ன செய்தார்கள் என்பதை அறிய அவன் விரும்பினான். Historically and culturally, adultery was considered a great sin. வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் விபச்சாரம் என்பது ஒரு பெரும் பாவமாக கருதப்பட்டது. The deep irony in this passage is that Abimelech, a pagan king, acted with higher moral standards and immediate obedience than Abraham, the father of faith. இந்த பகுதியில் உள்ள ஆழ்ந்த முரண்பாடு என்னவென்றால் விசுவாசின் தகப்பன் எனப்படும் ஆபிரகாமை காட்டிலும் புறையினத்து அரசனான அபிமெலேக்கு உயர்ந்த ஒழுக்க நெறிகளுடன் உன்னதமான உடனடி கீழ்ப்படிதலும் செயல்பட்டான் என்பதுதான். Key themes to consider. ஆராய வேண்டிய முக்கியமான ஆய்வு கருத்துக்கள். First, dishonest truth. Abraham lied out of fear. ஒன்றாவது, நேர்மையற்ற உண்மை. ஆபிரகாம் பயத்தின் காரணமாக பொய் சொன்னார். Although Sarah was his legally half sister, he pretended to be only his sister in order to hide the marriage, risking the lives of others and protecting himself. சாராள் சட்டப்படி அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரியாக இருந்த போதிலும் அவர்கள் திருமணம் செய்து கொண்டதை மறைப்பதற்காக மற்றொருவரின் குடும்பத்தை, அதாவது அபிமெலேக்கின் குடும்பத்தை பணைய வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கத்தில் அவளை தன் சகோதரியாக மட்டுமே காட்டிக்கொண்டார். செகண்ட், காட்ஸ் ப்ரொடெக்ஷன். காட் இன்டர்வீன்ட். ரெண்டாவது, தேவனின் பாதுகாப்பு. தேவன் தலையிட்டார். ஆபிரகாம் protected Sarah not only because she was worthy but also because her womb carried the covenant promise of Isaac. ஆபிரகாம் தகுதியானவர் என்பதற்காக மட்டுமல்ல, ஆனால் சாராளுடைய கருப்பை ஈசாக்கு பற்றிய உடன்படிக்கை வாக்குறுதியை சுமந்திருந்ததால் அவர் அவளை பாதுகாத்தார். தேவன் சாராளை பாதுகாத்தார். தேர்ட், ஃபேஸிங் மிஸ்டேக்ஸ். மூன்றாவது, தவறுகளை எதிர்கொள்ளுதல். This passage shows that a person's spiritual condition does not protect him from making serious repeated mistakes. மூணாவது, தவறுகளை எதிர்கொள்ளுதல். ஒரு நபரின் ஆவிக்குரிய நிலைமையானது அவரை மோசமான மீண்டும் மீண்டும் செய்யும் தவறுகளிலிருந்து பாதுகாக்காது என்பதை இந்த பகுதி காட்டுகிறது. ஆபிரகாம் had previously used a similar cunning trick in Egypt. ஆபிரகாம் இதற்கு முன்பு எகிப்திலும் இதே போன்ற ஒரு வஞ்சகமான தந்திரத்தை செய்திருந்தார். அதை 12 நாம் பார்த்தோம் அதை பற்றி. Now we come to the lesson section. What life lessons can we learn from Genesis 21:1-9? ஆதியாகமம் 21:1 முதல் 9 உள்ள வசன பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்கள் யாவை? Genesis 21:9 teaches that fear can cause us to repeat old mistakes and rely on human desire instead of trusting in God's protection. ஆதியாகமம் 21:1-9 வசனங்கள் பயம் நம்மை பழைய தவறுகளை மீண்டும் செய்ய தூண்டும் என்றும் தேவனுடைய பாதுகாப்பை நம்புவதற்கு பதிலாக மனிதனின் மஞ்சயத்தை நம்பியிருக்க செய்யும் என்றும் நமக்கு கற்பிக்கிறது.
Abraham's lie endangered others, demonstrating that our failures of faith have a ripple effect. ஆபிரகாமின் பொய் மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவித்தது. இது நமது விசுவாச தோல்விகள் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்துகின்றன என்பதை நிரூபிக்கிறது. This passage illustrates how God shows his history to us. This passage illustrates how God shows his grace to us in faithfully protecting us despite of our weakness. நம்மிடம் பலவீனங்கள் இருந்த போதிலும் தேவன் உண்மையுடன் நம்மை பாதுகாப்பதில் அவரது கிருபையை நம்மீது காண்பிப்பதை இந்த வேத பகுதி எடுத்து காட்டுகிறது. Examining this passage reveals important, very relevant life principles that we can apply directly. இந்த வேத வசனப்பதி ஆராய்வது நாம் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய மிகவும் பொருத்தமான வாழ்க்கை கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. First, fear causes us to repeat old sins. ஒன்றாவது, பயம் நம்மை பழைய பாவங்களை மீண்டும் செய்ய வைக்கிறது. Even after walking with God for many years, Abraham fell back into the same lie he had told decades earlier in Egypt, calling his wife as his sister in Genesis 12:10-13. பல ஆண்டுகளாக தேவனுடன் நடந்த பின்பும் ஆபிரகாம் பல தசாப்தங்களுக்கு பல பத்தாண்டுகளுக்கு முன்பு எகிப்தில் தாம் சொன்ன அதே பொய்யில் மீண்டும் விழுந்தார். ஆதியாகமம் 12:10-13 தன் மனைவியை தன் சகோதரி என்று சொன்னார். This reminds us that age does not guarantee spiritual security and that we must continue to be on guard against the sins we have become habitual and unhealed. வயது என்பது ஆன்மீக பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்காது என்பதையும், நமக்கு பழக்க வழக்கமாகிவிட்ட குணமடையாத பாவங்களுக்கு எதிராக நாம் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. half truth are deceit only. ரெண்டாவது, பாதி உண்மைகளும் வஞ்சகம்தான். Abraham justifies his lies by explaining that Sarah was actually his half sister. சாராள் உண்மையில் தனது ஒன்றுவிட்ட சகோதரிதான் என்று விளக்கி ஆபிரகாம் தன்னுடைய பொய்யை நியாயப்படுத்தினார். However, it was actually a lie intended to mislead. ஆனாலும் அது நடைமுறையில் தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்ட ஒரு பொய்யாகும். This teaches us that omitting details or using subtleties to distort a situation can be just as harmful as outright lie. விவரங்களை தவிர்ப்பதும் அல்லது சீழ்நிலையை திரித்து கூறுவதற்கான நுணுக்கங்களை பயன்படுத்துவதும் ஒரு நேரடியான பொய்யை போலவே தீங்கு விளைவிக்கும் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. Third, our actions affect others. மூன்றாவது, நமது செயல்கள் மற்றவர்களை பாதிக்கின்றன. By prioritizing his own life over the safety of his wife, Abraham exposed King Abimelech and his entire kingdom to dire consequences. தன் மனைவியின் பாதுகாப்பை விட தன் சொந்த உயிர் வாழ்க்கைக்கு முக்கிய முன்னுரிமை அளித்ததன் மூலமாக ஆபிரகாம் அரசன் அபிமெலேக்கையும் அவனது முழு ராஜ்யத்தையும் கடுமையான விளைவுகளுக்கு உள்ளாக்கினார். This demonstrates that our selfish choices rarely affect us alone. They can also drag innocent people into trouble. நமது சுயநலமான தேர்வுகள் நம்மை மட்டும் பாதிப்பது என்பது அரிதாகத்தான் நிகழ்கிறது. அவை அப்பாவி மக்களையும் சிக்கலில் இழுத்து விடுகின்றன என்பதை இது நிரூபிக்கிறது. Fourth, we are called to account. Notably, the prophet rebuked Abraham for his Abimelech rebuked Abraham for his deceitfulness for telling that Sarah was his sister. குறிப்பிடத்தக்க வகையில் தீர்க்கதரிசி ஆபிரகாமின் வஞ்சகத்திற்காக அவரை புறையினத்தரசனாக அபிமெலேக் கடிந்து உணர்த்தினான். This shows that God will often
use unexpected sources, including those outside of the faith, to hold us accountable when we misinterpret the truth. நாம் உண்மையை தவறாக கூறும்போது நம்மை பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள் ஆக்க விசுவாசத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் உட்பட எதிர்பாராத ஆராதனைகளையும் தேவன் அடிக்கடி பயன்படுத்துவார் என்பதை இது காட்டுகிறது. ஆக we learned 4 lessons from this chapter, Genesis 21 to 9 verses. First, fear causes us to repeat old sin. இந்த வசன பகுதியில் ஆதியாகமம் 21 to 9 வசன பகுதியிலிருந்து நாம் 4 பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, பயம் நம்மை பழைய பாவங்களை மீண்டும் செய்ய வைக்கிறது. செகண்ட், half truths are deceit. ரெண்டாவது, பாதி உண்மைகளும் வஞ்சகமாகத்தான் இருக்கின்றன. மூன்றாவது, தேர்டு, அவர் ஆக்ஷன் அஃபெக்ட் அதர்ஸ். தேர்ட், நமது செயல்கள் மற்றவர்களை பாதிக்கின்றன. ஃபோர்த், we are called to account. நாம் பொறுப்பு கூற அழைக்கப்படுகின்றோம். With this, we conclude this week Bible study on the topic of rooted in His word. அவருடைய வசனத்தில் வேறுபடுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்துக்கான படிப்பை நாம் இத்துடன் முடித்துக் கொள்வோம். Lord's willing, in next week by the same day, same time, we will analyze the remaining verses of the Genesis chapter 20. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 20ஆம் அத்தியாயத்தின் அடுத்த பகுதியில் உள்ள வரலாற்றின் ஆர்வமிக்க முடிவுகளை பற்றி ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்பிமிக்க சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to you, all of you, my dear brothers and sisters. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள், அருமையான சகோதரர்களே சகோதரிகளே.